everyone, welcome back to our channel. உங்க கரியர் பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நம்ம திருச்சியில இருக்க கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும்? அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க? அங்க என்ன மாதிரியான கோர்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க? அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன? ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? பிளேஸ்மென்ட்க்கு என்ன மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க? உங்களை எப்படி பிளேஸ்மென்ட் செல்ஸ் மூலமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? டிஎன்இ 2025ல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்கு? க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன? இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும்? இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கேம்பஸ் லைஃப் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் 2009ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டாப் டயர் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா வளர்ந்து நிக்குதுனே சொல்லலாம். இந்த காலேஜோட இன்ஸ்டிடியூஷன் டைப்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட்டா இருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ் தான் நம்ம கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தாயனூர் திண்டுக்கல் மெயின் ரோड திருச்சியில லொகேட் ஆயிருக்கு. டிஎன்இ கோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு 3841. இந்த காலேஜ் அப்ளிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை வச்சிருக்காங்க. NAC அக்ரிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா A கிரேட் வச்சிருக்காங்க. NBA அக்ரிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா CSE EC மாதிரியான கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. சோ எஜுகேஷன் குவாலிட்டியை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க வெறும் சாக் அண்ட் டாக் மட்டும் இல்லாம உங்களுக்கு ICT எனேபிள்டு டிஸ்ப்ளேஸ் மூலமா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு இன்டராக்டிவ் கிளாஸ் ரூம் தான் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுதான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்பேஸ்னு ஒன்னு இருக்கு. இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வெல் எக்யூப்டான லேபரட்டரிஸ் வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரி சென்டர்ஸும் வச்சிருக்காங்க. லேக்ஸ் கணக்கான புக்ஸ் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜர்னல்ஸ், புக்ஸ், டிஜிட்டல் லைப்ரரி ஆப்ஷன் எல்லாமே சென்ட்ரல் லைப்ரரியில வச்சிருக்காங்க. சோ உங்க நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னே சொல்லலாம். நீங்க எக்ஸாம் டைம்ல ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்கு நீங்க நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த சென்ட்ரல் லைப்ரரி ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸோ இல்ல கிரியேட்டிவிட்டி ஐடியாஸையோ டெவலப் பண்றதுக்கு இங்க இனோவேஷன் சென்டர் இருக்கு. ஸ்டார்ட் அப் ஐடியாஸ ப்ராஜெக்டா பண்ணி அதை வந்து டெக்னாலஜி மூலமா டெவலப் பண்றதுக்கும் உங்களுக்கு என்டர்பிரினர்ஷிப் ஹப் இருக்கு. இது மூலமா நீங்களும் ஒரு எம்ப்ளாயா மட்டும் இல்லாம ஒரு என்டர்பிரினராவும் மாறதுக்கு இங்க அதிகமான சான்ஸ் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். ஒரு கம்பெனில வேலை செய்யறதை விட ஒரு கம்பெனியை கிரியேட் பண்றது எவ்வளவு ஒரு அதிகமான விஷயம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா குட் குவாலிட்டிஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மெஸ்ல. அது மட்டும் இல்லாம நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ், உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபிட்னஸ் சென்டர்ஸும் இருக்கு. கேம்பஸ் ஃபுல்லாவே 24x7 உங்களுக்கு வந்து வைஃபை ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு. உங்களுக்கு ஒரு கல்ச்சர் ஈவென்ட் நடக்கிறதுனாலும் ஒரு சிம்போசியம் நடக்கிறதுனாலும் ஆடிட்டோரியத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் பிரசன்டேஷன், கெஸ்ட் லெக்சரரோட டீச்சிங் ஆகட்டும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு செமினார் ஹால்ஸும் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. கேம்பஸ் SSL வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ATM ஃபெசிலிட்டிஸ், ஏதாவது எமர்ஜென்சி ஏற்பட்ட மெடிக்கல் ரூம், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ், கலர்ஸ்க்கான கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு சரௌண்ட் பண்ணிருக்காங்க. கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே BE BTechல உங்களுக்கு இருக்கு. என்னென்ன கோர்சஸ்னு பார்க்கலாம். BE BTechல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பி டிசைன்ங்கிற மாதிரி 6 கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது யூஜில. உங்களுக்கு பிஜில வந்து பாத்தீங்கன்னா 4 கோர்சஸ் இருக்கு. இது ME MBA கோர்சஸ் இருக்கு. ME-ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல AI அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்கு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் டிசைன்ஸ் இருக்கு. அதே MBA மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற பிஜில 4 கோர்சஸ் இருக்கு. அதே PhD ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து ECE இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழ IoT, VLSI டிசைன்ஸ் அண்ட் ஆண்டனா டிசைன்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர், இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டட் PhD கோர்சஸும் இங்க அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுறதுனாலும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் இன்டேக் இருக்கு, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுறதுனாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பத்தின எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் நம்ம ஸ்டாஃப் கிளியர் பண்றதுக்கு ரெடியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 160+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
ME, M.Tech and MPhil, PhD well trained and well educated professor and assistant professor இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் திங்கே உங்களோட கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸை என்கரேஜ் பண்ணி உங்களையும் ஒரு ஆண்டர்பிரினரா மாத்துறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மெயின் திங்காவே இந்த காலேஜ்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான MNC கம்பெனி எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமேசான், டாடா கன்சல்டன்சி, காக்னிசன்ட், HCL, ஜூகோ, டெக் மஹேந்திரா இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிஸ்ல இருந்து தான் உங்களுக்கு எவ்ரி இயர் இங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் 100% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மெயின் திங்க தான் இவங்க வந்து ஃபர்ஸ்டாவே வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து salary package வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் salary 6 to 8 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் salary வந்து பாத்தீங்கன்னா 3.5 to 4.5 LBA. உங்களுக்கு மீடியமான பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3.7 to 4 LBA வரைக்குமே இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு குட் சாலரினே சொல்லலாம். salary ஓகே, கம்பெனிஸ் ஓகே. நம்மள எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா மோக் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், சாஃப்ட் ஸ்கில் அண்ட் வந்து டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாம் எப்படி டெவலப் பண்றதுங்கிற மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் செல்ஸ்ல உங்களுக்கு செகண்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். போய் நீங்க வந்து ஒரு கம்பெனி விசிட் பண்ணி அங்க இன்பிளான் ட்ரைனிங்வே பண்ற மாதிரி ஆப்ஷனும் இங்க நிறைய இருக்கு. இன்டர்வியூ டைம்ல இங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் மூலமாவே பயம் இல்லாம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். உங்க கரியர் பார்த்து நீங்க நல்ல விதமா சூஸ் பண்ணா கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல TNA 2025 ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 3841. டோட்டல் கவுன்சிலிங் சீட் 273. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல 2 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 168 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல 79 சீட் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. சோ டோட்டலா உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 and ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி டோட்டலா 250 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் ஃபில்லிங் இருக்கு. இதோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 91.54% ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரிமைனிங் இருக்க 23 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 161, BC 147, BCM 155, MBC 135, SC 115, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். பேச்சுலர் ஆஃப் டிசைன் OC 127, BC BCM MBC not allotted, SC 96.5, SC ST categories not allotted. Civil engineering OC 134, BC 117, BCM 129, MBC 112, SC 113, SC ST categories not allotted. Computer science and engineering OC 164, BC 150, BCM 151, MBC 134, SC 113, SC 119, ST not allotted. Electronics and communication engineering OC 164, BC 149, BCM 150, MBC 140, SC 115, SCA 138, ST not allotted. Mechanical engineering OC 139, BC 126, BCM 130, MBC 109, SC 100, SC ST categories not allotted. இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள். போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜை செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம். ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜா அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸ் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.